இத பெர்ஃபெக்ட்டா பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். பட் இந்த வெஜிடபிள் நெறைய பேர் வாங்க மாட்டீங்க. இனிமே வாங்கி இத ட்ரை பண்ணி பாருங்க. வெரைட்டி ரைஸ், சாம்பார், ரசம் இந்த மாதிரி உள்ள குழம்புக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா இது சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சேனக்கிழங்கு வறுவல் தான். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? இந்த சேனக்கிழங்க கட் பண்ணும்போதே கை ரொம்பவே அரிக்கிற மாரி இருந்துச்சு. அதனால நான் கட் பண்ணும்போதே புளி ஊற வச்ச தண்ணீல தான் போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல தண்ணி, அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, புளி கரைச்சு வச்சிருக்க தண்ணி இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம புளி தண்ணியில ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க சேனக்கிழங்க சேர்த்து ஒரு 50% மட்டும் கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். அப்போ இதுல இருக்கக்கூடிய அந்த அரிக்கிற தன்மை போயிரும். சாப்பிடும்போது எந்த விதமான அந்த அரிப்பு தன்மையும் வாயில நமக்கு தெரியாது. அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இது கூடவே நம்ம ஆல்ரெடி 50% வேக வச்சு வச்சிருக்க சேனக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ சேனக்கிழங்கு லைட்டா ஃப்ரை ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை, இதுக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாரி 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியா தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் சேர்த்து இந்த மசாலா எல்லாம் அந்த சேனக்கிழங்குல பிடிக்கிற மாரி நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அப்புறம் நார்மலா நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ற மாரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆக விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த மசாலா எல்லாமே சேனக்கிழங்குல நல்லாவே செட் ஆயிரும். இந்த ஸ்டேஜ்ல வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு நல்லா வெந்திருந்துச்சுன்னா அப்படியே இறக்கிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம சேனக்கிழங்கு வறுவல் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.